ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஒரு மருத்துவர் மனநோயாளிகளை குணப்படுத்துவதாக சொல்லி அவர்களை கொன்று கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? 1970களில் டாக்டர் ஹாரி பெய்லி செல்மன்ஸ் ஃபோர்ட் மருத்துவமனையில் ஒரு பயங்கரமான பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். மனநோயாளிகளை மருந்து மூலம் கோமா நிலைக்கு கொண்டு சென்றார். வாரங்கள் மாதங்கள் அவர்கள் மயக்கத்தில் இருந்தனர். பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய மின்சாரம் கொடுத்தார். பலர் விழித்து கொள்ளவே இல்லை. குடும்பத்தினருக்கு அபாயம் பற்றி எதுவும் சொல்லவில்லை. இறப்புகளை மறைத்தார். 180 பேர் சந்தேகத்திற்குரிய முறையில் இறந்தனர். விசாரணை தொடங்கியதும் முக்கிய ஆதாரங்கள் காணாமல் போயின. பெய்லி நாட்டை விட்டு ஓடிப்போனார். இது வெறும் சிகிச்சை அல்ல, மனிதர்களை வைத்து செய்யப்பட்ட கொடூரமான பரிசோதனை. இன்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நீதிக்காக காத்திருக்கின்றன.